نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع بها آخرين رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ்ச்சி பெருமை எல்லாம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ஜல்ல ஸனாஉஹு வ அஸ்ஸ ஜலாலுஹு அவனுக்கு தான் சொந்தம், அவனுக்கு மட்டும் தான் சொந்தம். பெருமை அல்லாஹ்க்குரியது, புகழ் அல்லாஹ்க்குரியது, கிராண்டி அல்லாஹ்க்குரியது, மைட் அல்லாஹ்க்கு சொந்தமானது, ஸ்ட்ரெங்த் அல்லாஹ்க்கு சொந்தமானது, பவர் அல்லாஹ்க்கு சொந்தமானது. லா ஷரீக லஹ். பெருமைண்டு வரக்கூடிய நேரத்துல, புகழ்ந்து வரக்கூடிய நேரத்துல, புகழ்ச்சின்னு வரக்கூடிய நேரத்துல there is no partners to Allah Ta'ala. அதுல அல்லாஹ்க்கு யாரொருவரும் பார்ட்னர் இல்ல. அல்லாஹ் தனித்தவன், அல்லாஹ் இணை துணை அற்றவன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடியேற்றமும் ஹபீபே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்துக்கு வந்து போகக்கூடிய அல்லாஹ் உடைய நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு எந்தெந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளானோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டு அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். Let me then say وَغَيْرُ تَقِيٍّ يَأْمُرُ النَّاسَ بِالتُّقَى طَبِيبٌ يُدَاوِي وَالطَّبِيبُ عَلِيلٌ. A person who lacks piety, advocate in piety, it is like a doctor who treats the patient yet himself is sick. தக்வா இல்லாத ஒருத்தர் மிம்பருக்கு மேலே ஏறி தக்வாவை பத்தி பேசுறது இருக்குதே, இது நோயாளி ஒருத்தர் நோயுள்ள ஒருத்தர் நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றத போல. இந்த மிம்பருக்கு எந்த ஒரு வகையிலையும் தகுதி இல்ல. அல்லாஹ் இந்த மிம்பர்ல ஏத்தி வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு எங்களை எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்துல படைச்சி இந்த உலகத்துல எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சிருக்கிறான். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைய கொஞ்சம் ஸ்பெகுலேட் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னா
நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா, எங்கட ஒவ்வொருத்தருட நிலைமையையும் கன்சிடர் பண்ணோம் என்று சொன்னா, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படிச்சவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு கட்டங்களையும் ஒரு பிரச்சனைகளை முன்னோக்கி கொண்டே இருக்கிறோம். எந்த நாளும் பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மஜ்மால உட்கார்ந்திருக்கக்கூடிய யாருக்காவது கைய ஒசத்தி சொல்லேலுமா, நான் பிறந்தத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு கெலமிட்டியும் இல்ல, எந்த ஒரு கேட்டஸ்ட்ரோஃபியும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எந்த ஒரு சேலஞ்சும் இல்ல என்று சொல்லி யாருக்காவது ஒத்தருக்கு சரி கையோஸ்தி சொல்லேலுமா? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, வாழ்க்கைன்னு சொல்றது இதுதான். பிரச்சனைகள் இருக்கும், challenges இருக்கும். Everyone is searching for answers. Everyone is looking for clarification, clarity. Everyone is looking for explanation. Where is the remedy? Where is the cure? Where is the resolution? Where is the explanation? Where is the result? Where is the answer? எல்லாரும் பிரச்சனைக்கு பதில் தேடிக்கொண்டு அலைஞ்சு கொண்டே இருக்கிறோம். துனியாட பின்னுக்கால ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை, ஒரு கவலை முடிய இன்னொரு கவலை, இப்படி வாழ்க்கையில கேட்டஸ்ட்ரோஃபி, கெலமிட்டி வந்து கொண்டே இருக்குது. இப்படி வாழ்க்கையில ட்ரையல்ஸும் ட்ரிபியூலேஷன்ஸும் வந்து கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது collectively it can be a community or it can be a nation or it can be an ummah which is facing a calamity, trial and tribulation. அது நீ தனியாக ஃபேஸ் பண்ற பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல ஒரு கம்யூனிட்டில உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல அது ஒரு நாட்டுல உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல ரசூலுல்லாஹ்ட உம்மத் என்று சொல்லி முழு உம்மத்தும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கவலைகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சொல்யூஷனை வல்லாஹ் சொல்றேன் தந்திருக்கிறான். பிரச்சனை சொல்றது இன்றைக்கு நேத்து முதநாத்து ஸ்டார்ட் ஆகின விஷயம் ஒன்று இல்ல. இதுக்கு முன்னால வந்த ஜெனரேஷன் எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அவங்களோட உம்மத்து ஒரு சர்டன் ஃபேக்கல்டில, ஒரு சர்டன் டிபார்ட்மெண்ட்ல, ஒரு சர்டன் அவென்யூல அவங்களோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருந்துச்சு, கவலைகள் இருந்துச்சு, கஷ்டங்கள் இருந்துச்சு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில முஅஜிசாக்களை கொடுத்தான். அந்த முஅஜிசாக்களை கொடுத்து அந்த நபிக்கும் அந்த சமுதாயத்துக்கும் வந்த பிரச்சனைகளை அல்லாஹ் இல்லாமாக்கினான். அதே போல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, அவங்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு, அவங்களோட உம்மத்துக்கும் சேலஞ்சஸ் இருந்துச்சு, அவங்களோட உம்மத்துக்கும் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபியூலேஷன்ஸ் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உம்மத்துக்கும் சில முஅஜிசாக்களை கொடுத்து அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் சொல்யூஷனை கொடுத்தான். அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ஒரு கிளாரிட்டியையும், ஒரு கிளாரிபிகேஷனையும், ஒரு ஆன்சரையும், ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே போல தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உம்மத்து நானும் நீங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்ல, ஒரு ஃபேக்கல்டில இல்ல, ஒரு அவென்யூல இல்ல, பலவிதமான முறையிலையும் ரீதியிலையும் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. அது ஃபைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், அது ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கலாம், அது ஒரு நேஷன், ஒரு நாடு ஃபேஸ் பண்ற பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு உம்மத்து ஃபேஸ் பண்ற பிரச்சனையாக இருக்கலாம். கண்ணியத்துக்குரிய அன்பான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்
எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சொல்யூஷன் தந்திருக்கிறான். வல்லாஹ் சொல்றேன், நானும் நீங்களும் அதன் பக்கம் எங்கட டைரக்ஷனை திருப்பினோம் என்று சொன்னா, வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ்ட மேல சத்தியமாக சொல்றேன், சொல்யூஷன் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? அந்த ரெமெடி என்ன தெரியுமா? அந்த மருந்து என்ன தெரியுமா? அந்த கியோ என்ன தெரியுமா? அந்த ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் இக்னோர் பண்ற அல்லாஹ்ட கலாம், நானும் நீங்களும் கணக்கெடுக்காத அல்லாஹ்ட கலாம் இருக்குதே. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்ட பேச்சு இருக்குதே, இந்த ஃபுர்கான் இருக்குதே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குதே. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, வல்லாஹி சொல்றேன், எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஏண்டையும் உங்களையும் ரப்பு அல்லாஹ் அதற்குண்டான சொல்யூஷனை இந்த குர்ஆன்ல, இந்த ஃபுர்கான்ல வச்சிருக்கிறான். அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, மன் அராத துன்யா ஃபஅலைஹி பில் குர்ஆன் வமன் அராத அல் ஆখিরা ஃபஅலைஹி பில் குர்ஆன் வமன் அராதஹுமா மஅன் ஃபஅலைஹி பில் குர்ஆன். A person who is seeking the tranquility, peace, salvation and the success of this dunya, he need to hold on to the kalam of Allah subhanahu wa ta'ala. A person who is seeking the salvation, success, victory of the hereafter, he need to hold on to the kalam of Allah. யாருக்கெல்லாம் துன்யாவுடைய வாழ்க்கையில வெற்றி வேணுமோ, இன்பம் வேணுமோ, அல்லாஹ்வை தேடிக் கொண்டிருக்கிறீங்களா? அல்லாஹ் கிடைக்கணுமா? நிம்மதி கிடைக்கணுமா? சந்தோஷம் கிடைக்கணுமா? துன்யாக்கு பின்னால எவ்வளவு ஓடினாலும் பரவாயில்ல, நீ ஓடிக்கொண்டே இருப்பாய். கபருக்கு போக்காட்டும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போறதில்ல. குர்ஆன தொடு, குர்ஆன கட்டி பிடிச்சு ஓது, குர்ஆன மெமரைஸ் பண்ணு. உன் வாழ்க்கைய குர்ஆனுடைய வாழ்க்கையாக மாற்றி கொண்டீங்கன்னு சொன்னா, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, வல்லாஹ் சொல்றேன், குர்ஆன்ல நிம்மதி இருக்குது, குர்ஆன்ல சந்தோஷம் இருக்குது, குர்ஆன்ல நாங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்குது. அதே போல நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்ட முன்னுக்கு வெற்றி வேணுமா? அல்லாஹ்ட முன்னால அல்லாஹ்ட தர்பார்ல ஈடேற்றம் வேணுமா? குர்ஆன பிடிச்சுக்கோங்க. ஹோல்ட் ஆன் டு தி கலாம் ஆஃப் அல்லாஹ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, எல்லாரும் நாலேஜ் தேடி போறாங்க. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல், அந்த நாட்டுக்கு போகணும், யூகே போகணும், ஸ்டேட்ஸுக்கு போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், படிக்கணும், பட்டம் பெறணும், அதை அடையணும், இதை அடையணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அவனாகணும், இவனாகணும் சொல்லி ஏதோ ஒரு வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் கேவலப்படுத்துறோம். ரசூலுல்லாஹ்வையும் சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹ்ட உம்மத்துன்னு சொல்லி அந்த டைட்டிலை கேவலப்படுத்துறோம். அடே, ரசூலுல்லாஹ்ட உம்மத்தாக இருந்து கொண்டு எனக்கு அவனை போல வாழணும், இவனை போல வாழணும், எனக்கு அந்த ஸ்டேட்டஸ் தேவை, எனக்கு அந்த பொசிஷன் தேவை, எனக்கு அந்த ஸ்டாச்சர் தேவை, முழு ஊரும் மெனைய பத்தி பேசணும், முழு நாடும் மெனைய பத்தி பேசணும். ஸ்டடீஸ் எப்படி? யூகே, ஆஸ்திரேலியா. ஈமான வித்துட்டு அல்லாஹ் தேவையில்ல, தொழுவ தேவையில்ல, குர்ஆன் தேவையில்ல, மார்க்கம் தேவையில்ல. புள்ளைய குர்பான் கொடுக்கிறாரு. புள்ளைய எப்படி? எங்கட அதிகாரத்துக்காக வேண்டி, எங்கட ஆசைக்காக வேண்டி புள்ளைய சின்னத்திலிருந்து வளர்க்கிறாரு. எப்படி தர்பியத்? மகன், நீ அந்த நிலைமையை அடையணும், நீ ஊட பெருசா கட்டணும், நீ எனக்கு பேரை வாங்கி தரணும், நான் இந்த சூப்பர் காரை நான் டிரைவ் பண்ணி கொண்டு போகணும், இவருக்கு பெருமை அடிக்கணும். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வால தரப்பட்ட அமானிதம் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும். கேவலம், கேவலம், படு கேவலம். ரசூலுல்லாஹ்ட உம்மத்துன்னு சொல்லவானம்.
குரானுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்ல. அவன் தொழுவ நாசமா போவட்டும், அவன் குரான் நாசமாவ போவட்டும், அவன் மார்க்கம் நாசமா போவட்டும். ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வந்து பாருங்க, எங்க வாலிபர்கள், இந்த கம்யூனிட்டியில் உள்ள வாலிபர்கள் எங்க? எல்லாரையும் வைன் பண்ணி விட்டிருக்கிறோம் பேரண்ட்ஸ். துன்யாட பின்னுக்காலோடு, துன்யாட பின்னுக்காலோடு எந்த பொசிஷனை நாங்க சேஸ் பண்றோம்? 30 வருஷம் உன்ட சொத்து செல்வம், மனைவி மக்கள், உன்ட ஆட்சி அதிகாரம், உன்ட பணம் பலம், உன்ட இன்ஃப்ளூயன்ஸ், உன்ட இன்ஃப்ளூயன்ஸ் எப்ப மட்டும் மீக்க போகுது? 30 வருஷம் 40 வருஷம் எல்லாரும் பேசுவாங்க. 50 வருஷம் கூடினா 60-70 வருஷம், அதோட உன்ட எம்பையர் ஃபினிஷ், டன் அண்ட் டஸ்டட். எங்க கொண்டு போயிட்டு வைப்பாங்க? கொஞ்சம் பணிய போனா வேலைங்க. அவ்வளவுதான். மண்ணோட மண்ணு. உன்ட பொசிஷன் மண்ணோட மண்ணு, உன்ட ஸ்டேட்டஸ் மண்ணோட மண்ணு, உன்ட ஆட்சி அதிகாரம் சொத்து செல்வம் மனைவி மக்கள் எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டும் அந்த கபர்ல கொண்டு போயிட்டு வச்சோனே. நியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதான் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல் இன்சான். இத பார்க்க ஒரு அழகான வார்த்தை எங்க போயிட்டு தேடுறது? யா அய்யுஹல் இன்சான். அல்லாஹு அக்பர். மா அக்ரமக யா ரப், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என்னையும் உங்களையும் அல்லாஹ் பார்த்து சொல்றான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். What deceived you from your Rabb? What distanced you from your Rabb? What distracted you from your Rabb? This is for the youth. This is for the youngsters. Wake up. Allah is addressing you. Allah is talking to you. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்னையையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான், ஏ மனிதனே, உன்னை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கினது எது? ஏன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி போறாய்? ஏன் அல்லாஹ்வை மறந்து வாழ்றாய்? எப்படி ஒரு கான்டெக்ஸ்ட் பாருங்க, அல்லாஹ்வோட வார்த்தைகளை பாருங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், தாவத் தந்து கொண்டே இருக்கிறான். இது எவ்வளவு பொறுமதியான ஒரு நிஅமத், இந்த உம்மத்துக்கு கிடைச்ச எவ்வளவு பொறுமதியான ஒரு முஅஜிஸா. சொர்க்கம் அல்லாஹ்வுடைய படைப்பு, நரகம் அல்லாஹ்வுடைய படைப்பு, இந்த உலகம் அல்லாஹ்வுடைய படைப்பு, ஜின்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பினம். He is a creation of Almighty Allah subhanahu wa ta'ala. ஆனா இந்த குர்ஆன் இருக்குதே, perhaps இதுவரைக்கும் எனக்கும் உங்களுக்கும் தெரியாத ஒரு விஷயம். It is not the creation of Allah. It is the that. It is the part of the being of Allah subhanahu wa ta'ala. இந்த குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய படைப்பினம் இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஸாத்துல ஒரு பகுதி. இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருக்குது. அதனால தான் இந்த குர்ஆனுடைய வெயிட்ட பத்தி பேசக்கூடிய நேரத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லவ் அன்ஸல்னா. அல்லாஹ்வுடைய கிரியேஷன் சொன்னது முஸ்ஹஃப இல்ல, பிழை எடுத்துக்கொள்ளவானம். முஸ்ஹஃப சொல்லல, ஹுரூஃப்ல சொல்லல, ஓதப்படக்கூடிய குர்ஆன் இருக்குதே அத சொல்றேன். அது அல்லாஹ்வுடைய படைப்பினம் இல்ல, அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அது அல்லாஹ்வுடைய கலாம். இந்த குர்ஆன் இந்த உம்மத்துக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு நிஅமத், ஒரு பொக்கிஷம். எப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷம் அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உலக கல்விகளுக்கு பின்னால ஓடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல உதாரணம் தரான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல். இந்த குர்ஆன் இருக்குதே, இத நாங்க மலைக்கு மேல இறக்கி வச்சோம் என்று சொன்னா அல்லாஹ்வை விளங்கி அந்த மலை
அல்லாஹ்வுடைய பயத்தால it will scatter, it will shatter, it will destroy into pieces. அந்த மலை தாங்க முடியாம அப்படியே சுக்குநூறாகி அழிஞ்சி நாசமா போயிடும். இன்றைக்கு உள்ளத்துல கைய வச்சு உண்மையா சொல்லுங்க, உலமாக்கள் இருக்கு, நான் ஒரு ஆலிம் இல்ல, என்ன டேக் மீ அவுட் ஆஃப் திஸ் கேட்டகரி. இல்லாட்டி சொல்லுவீங்க இவர் ஆலிமாய் சுட்டி ஆலிம்களுக்காக பேசுறாரு. நோ வல்லாஹ், ஐ அம் நாட் கன்சிடரிங் மை செல்ஃப் டு பி an ஆலிம். என்னைய எடுங்க, பள்ளி ஹஸ்ரத் மாதிரி இருக்கிறாங்க முழு ஸ்ரீலங்காலையும், உலமாக்கள் இருக்கிறாங்க மதரசால, பிள்ளைகள் ஹிஃப்ஸ் மதரசால ஓதக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு என்ன? இவன் என்ன பள்ளி ஹஸ்ரத் தானே, இவன் யாரு பள்ளி ஹஸ்ரத் தானே, இவன் மதரசால தானே ஓதி கொடுக்கிறான், என்னத்தை பெருசா கிழிச்சுக்கிறான், குர்ஆனை தானே பாடமாக்குகிறான். எப்படி விளங்குது எங்கட ஆக்ஷன்? எப்படி பள்ளி ஹஸ்ரத் எங்கட ஆக்ஷன் எப்படி? பள்ளியில தானே ஓதி கொடுக்கிறாரு. அவருடைய சம்பளம் எப்படி? அவருக்கு சென்ஸ் இல்ல, அவருக்கு இமோஷன் இல்ல, அவருக்கு குடும்பம் இல்ல, அவருக்கு வாழ்க்கை இல்ல. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலாம சுமந்தவர்கள் எப்படி நாங்க லேசா எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு என்று சொன்னா, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நிலைமை is already existing, it's already prevailing. உலமாக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு கொடுக்கப்படுவதில்லை, ஹாஃபிஸ்மார்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு கொடுக்கப்படுவதில்லை. அவங்க மிருகங்கள் போல ட்ரீட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதே நிலைமை கண்டினியூவா போகும் என்று சொன்னா வல்லாஹ் இந்த குர்ஆன் ஒசத்தப்படும், இந்த உலமாக்கள் ஒசத்தப்படுவாங்க. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, கைடன்ஸ் இல்லாம இந்த உம்மத்து சீரழியறதை பார்க்கணும் என்று சொன்னா இப்படியே நாங்க எங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஹாஃபிஸுடைய பொறுமதி என்ன? அந்த ஆலிமுடைய பொறுமதி என்ன? அந்த பள்ளி ஹஸ்ரத்துடைய பொறுமதி என்ன? கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், the hadith the part முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, நாஃபி' பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காட கவர்னராக இருக்கிறாங்க. யாரா? மக்காட கவர்னராக இருக்கிறாங்க. நாஃபி' பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காட கவர்னராக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல உமரை மீட் பண்றதுக்காக வேண்டி வாராங்க. நாஃபி' பின் ஹாரிஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா கன்சல்டேஷனை முடிச்சிட்டு கேக்குறாங்க, மனிஸ்தஹ்லஃப்த, who did you leave as the representative back in Makkah? நாஃபி' யாரை விட்டுட்டு வந்தீங்க மக்கால? பொறுப்புது யார் யாரு? நாஃபி' சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அப்ஸா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியா யாரு அப்துர் ரஹ்மான் பின் அப்ஸா? சொல்றாங்க, மௌலம் மின் மவாலினா, அது எங்கட ஒரு அடிமை. அடை மக்காவாசிகளுக்கு பொறுப்புதாரியா ஒரு அடிமையை விட்டுட்டு வந்திருக்கிறாய். இஸ்தின்காரன் அலைஹி, என்னடா வாப்பா செஞ்சிருக்கிறாய்? ஒரு அடிமையை விட்டுட்டு வந்திருக்கிறாய். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, people of Makkah, people of influence, people of affluence, people of wealth, people of status, people of stature, people of position, people of power, people of strength. மக்காவாசிகள் நோமல் மக்களா? பலசாலிகள். அது சொத்து செல்வமா இருக்கட்டும், ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஹை பிக் பொலிட்டீஷியன்ஸ் உள்ள ஒரு அடிமையை விட்டுட்டு வந்திருக்கிறாய். கோபமாக கேட்டாங்க. நாஃபி' பின் ஹாரிஸ் சொல்றாங்க, யா அமீரல் முஃமினீன், இன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹ். என்ன சொன்னாங்க? அமீருல் முஃமினீன், கொஞ்சம் ஹோல்ட் ஆன். He is somebody who can recite the kalam of Allah. He is somebody who understand the kalam of Allah. உமர் அவர் யாரு தெரியுமா? அவருக்கு குர்ஆன் ஓத தெரியும், அவருக்கு குர்ஆனுடைய அறிவு இருக்குது. உமர் went quiet. உமர் went quiet. என்ன சொல்ல? பதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. சொன்னாங்க, அமா قال النبي صلى الله عليه وسلم ان الله يرفع بهذا الكتاب اقواما ويضع بها آخرين. சொன்னாங்க, நாஃபி' சரியான வேலையை செஞ்சிருக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, indeed Allah azza wa jal, he will elevate, he will raise a group of people with the same kalam of Allah.
and he will humiliate, he will destroy a group of people by the same kalam of Allah subhanahu wa ta'ala. என்ன சொன்னாங்க? நாஃபி பின் ஹாரிஸ், சரியான வேலையை செஞ்சிருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த குர்ஆனை கொண்டு ஒரு கூட்டத்தார அல்லாஹ் உயர்த்துவான். உலகத்துல எந்த ஒரு பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம், சொத்து, செல்வம் எதுவும் உங்களை எடுத்துட்டு போவே இல்லாத சில பொசிஷன்ஸ்க்கு இந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம் கொண்டு போகும். யாருக்கு? குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களுக்கு. புள்ளையில மக்தபுக்கு அனுப்புறீங்களா? ஹிஃப்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புறீங்களா? புள்ளையோட தொழுகையை பத்தி யோசிக்கிறீங்களா? புள்ளையோட ஈமான், are you working on the iman of your child? இந்த கூட்டத்தை அல்லாஹ் உயர்த்துவான். அதே போல அல்லாஹ் இந்த குர்ஆனை யாரு கணக்கெடுக்கலையோ, இந்த குர்ஆனுக்கு யாரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ, இந்த குர்ஆனுடைய அறிவுக்கு யாரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ, உலமாக்களையும் ஹுஃபாஸ்களையும் ஆலிம்களையும் யாரு மதிக்கலையோ, அல்லாஹ் நாசமாக்கி போடுவான், அல்லாஹ் சீரழிச்சு போடுவான், அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். வல்லாஹ் இது ஏண்ட கருத்து இல்ல. முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ராவி சொல்றாங்க, குர்ஆனையும் குர்ஆனை சார்ந்தவர்களையும் மதிக்கல்ல என்று சொன்னா அல்லாஹ் சீரழிச்சு அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். வல்லாஹி நடக்கும், சந்தேகம் இல்ல. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இது உலகத்துல உலமாக்களுக்கும் ஹாஃபிஸ்மார்களுக்கும் குர்ஆனை படிச்சவங்களுக்கும் குர்ஆனுடையவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். அல்லாஹ்வுடைய கலாம் இந்த பொறுமதி உள்ளத்துல விளங்கணும், உள்ளத்தை தொடல. வயசாவிருச்சு, 20, 30 வயசு, 40 வயசாவிருச்சு, இதுக்கு மேல எப்படி குர்ஆனை படிக்கிறதுன்னு சொல்லி do not get despondent, do not be despaired. குர்ஆனை விட்டு தூரமாக்கி கொள்ள வேண்டாம். டைம் இருக்குது, லாஸ்ட் மினிட் மட்டும் குர்ஆனுக்கு டைம் கொடுங்க. கடைசியாக ஒரு ஹதீஸ சொல்லி முடிச்சுக்கொண்டேன். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனுடையவர்களுக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்படக்கூடிய இந்த கண்ணியம், மரியாதை, இது உலகத்துல ஆரம்பிச்சு கபரோட முடிய போறதில்ல, இது தொடர்ந்து போகும். It is going to travel with him until this person enters Jannah. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு அழகான ஹதீஸ் இப்னு மாஜால வருது. நாளைக்கு கியாமத், எல்லாரும் யோசிச்சு பாருங்க. பிக்சர் திஸ் இன் யோர் மைண்ட். எல்லா யோசனையை முடுங்க, கவலை பிரச்சனை எல்லாம் ஒரு ஓரத்தில் விடுங்க. எல்லாரும் வாங்க, மஜ்மா உள்ளுக்கு வாங்க, யோசிச்சு பாருங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஸ்கிரைப் பண்றாங்க. என்னையையும் உங்களையும் அந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யஜீஉல் குர்ஆனு யௌமல் கியாமத்தி கர்ரஜுலி ஷாஹிபி. நாளைக்கு கியாமத்துடைய நாள், நாளைக்கு கியாமத்துடைய நாள், இந்த ஹாஃபிஸ்மார் இருக்கிறாங்களே, இந்த பள்ளி ஹஸ்ரத்மார் இருக்கிறாங்களே, அவங்கள நோக்கி குர்ஆன் வரும், நடந்து வரும். கர்ரஜுலி ஷாஹிபி எப்படி வரும்? It will come in the form and the structure of a person who is exhausted, who is tired, who is depleted. எப்படி ஒரு நிலைமையில வரும்? டயர்ட் ஆகின ஒரு வயோசாலி, டயர்ட் ஆகின ஒரு மனிதன் தோற்றத்துல நாளைக்கு குர்ஆன் இந்த உலமாக்கள் கிட்ட போகும். பேட்டி கேட்கும் குர்ஆன் கியாமத்துடைய நாள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, கெஞ்சி கேட்கிறேன், இமேஜின் பண்ணி பாருங்க, பிக்சர்ஸ் பண்ணி பாருங்க. கியாமத்துடைய நாள் இந்த குர்ஆன் இந்த ஹாஃபிஸ் சாப பார்த்து கேட்கும், ஹல் தஅரிஃபுனி, do you recognize me, do you identify me? கேட்கும், உங்களுக்கு என்ன தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா? ஹாஃபிஸ் சாப் சொல்லுவாரு, யார் இது, யார் இது? அன லா அரிஃபுக், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. குர்ஆன் பதில் சொல்லும், அனல்லதி குன்து உஸ்ஹிரு லைலக வ உத்மி ஹவாஜிரக் وإن كل تاجر من وراء تجارته وأنا لك اليوم من وراء كل تاجر.
குர்ஆன் சொல்லும், நீ என்னையால தான் இரவு ஃபுல்லா முழிச்சிருந்தாய், கஷ்டப்பட்டாய், கவலைப்பட்டாய், துன்பப்பட்டாய், இன்னல்களுக்கு முகம் கொடுத்தாய் என்னையால. இனி இரவு ஃபுல்லா முழிச்சிருந்தாய் என்னையால. உஸ்ஹிரு லைலக வ உத்மிஉ ஹவாஜிரக். நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. ஊடு கட்டணும், பணம் இருக்கணும், கார் வாங்கணும், பங்களால வாழணும்னு சொல்லி பள்ளியில ஹஸ்ரத்தா இருந்தா மதரசால ஓதி கொடுத்தா எப்படி இதெல்லாம் அடைகிறது? ஆனா அல்லாஹ்க்காக வேண்டி தியாகம் செஞ்சாய் தானே, நீ எனக்காக வேண்டி நீ தியாகம் செஞ்சாய் தானே, அந்த 50,000 60,000 வச்சுக்கொண்டு உன் வாழ்க்கையை ஓட்டினாய் தானே, உன் உம்மா வாப்பாவ நீயும் பெரிய அந்தஸ்துல வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாய். ஆனா அது உனக்கு அதே கிடைக்கல. என்ன சொன்னா, அல்லாஹ்ட குர்ஆனுக்கு நீ டைம் கொடுத்தாய், அல்லாஹ்க்காக வேண்டி உன் உம்மா வாப்பா பிரிஞ்சிருந்தாய் தானே. குர்ஆன் நாளைக்கு சொல்லும், அல்லாஹ்க்காக வேண்டி உன் உம்மா வாப்பா விட்டு பிரிஞ்சிருந்தாய் தானே. குர்ஆன் சொல்லும், இன்றைய நாள் எல்லா மனிதர்களும் அவங்களோட ரிவார்ட அல்லாஹ் கிட்ட இருந்து கிளைம் பண்றதுக்காக வேண்டி, அவங்களோட ரிவார்ட அல்லாஹ் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி லைன்ல நின்று கொண்டிருப்பாங்க. குர்ஆன் சொல்லும், ஓட ரிவார்ட கிளைம் பண்றதுக்காக வேண்டி நீ லைன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார பார்த்து சொல்லும்? குர்ஆனுடையவர்களை பார்த்து சொல்லும், ஓட ரிவார்ட கிளைம் பண்றதுக்காக வேண்டி நீ லைன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டி, நீ செஞ்ச தியாகங்களுக்காக வேண்டி ஓட நன்மைய அல்லாஹ் கிட்ட இந்த நான் கிளைம் பண்ணி தாரேன் என்பதாக. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, சுருக்க ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொள்றேன். ஃபயூதஉ அலா ரஅஸிஹி தாஜுல் வகார். கிங்ஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய கிரவுன் இருக்குதே, முழு மனித சமுதாயத்துக்கும் மத்தியில எல்லாரும் இருப்பாங்க. நபிமார்கள் இருப்பாங்க, சுஹதாக்கள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இவரை கூப்பிட்டு வந்து, யா அல்லாஹ், அல்லாஹும்ம வஃபிக்னா யா ரப், யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தா, யா அல்லாஹ் எங்களை ஏத்திக்கோ, யா அல்லாஹ் எங்களை பொருந்திக்கோ, யா அல்லாஹ். எல்லாத்துக்கும் முன்னால இவரை கொண்டு வந்து இவரது தலைக்கு மேல ஒரு கிரீடம் வைக்கப்படும். அதோட முடியறதில்லை. فيكسى والداه حلتين لا تقوم لهما الدنيا ولا تقوم لهما الدنيا وما فيها. இப்ப உம்மாவும் வாப்பாவும் கொண்டு வரப்படுவாங்க. அவங்களுக்கு 2 ஆடைகள் கொடுக்கப்படும். This dunya and whatever it contains will not be equal to what will be given to the parents, cannot be even compared to what will be given to the parents. அவங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்படும். இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாலும் அந்த ஆடையுடைய மதிப்புக்கு வராது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய நாள் முழு மனித சமுதாயத்தின முன்னுக்கும் அல்லாஹ் இஸ்ஸத்தை கொடுப்பான், அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். சில பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சூரா ஃபாத்திஹா கூட ஒழுங்கா ஓத தெரியா, அவங்களுக்கு பிஸ்மில்லா கூட ஒழுங்கா சொல்ல தெரியா, இவங்களுக்கு புதுனம். they are astonished. அல்லாஹ் பார்த்து கேட்பாங்க, அன்னாலனா யா ரப், யா அல்லாஹ் I don't deserve this recognition. யா அல்லாஹ் எனக்கு என்னத்துக்கு இவ்வளவு மரியாதை? யா அல்லாஹ் நான் வாழ்க்கையில எந்த ஒரு அமல் இபாதத்தும் செஞ்சதில்ல, எனக்கு குர்ஆன கூட ஒழுங்கா ஓத தெரியா. இவர் கேட்பாரு, அன்னாலனா யா ரப், யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ரெகக்னிஷன், இந்த செலிப்ரேஷன் என்னத்துக்கு, இந்த செரமனி என்னத்துக்கு, இந்த கிராஜுவேஷன் என்னத்துக்கு? யா அல்லாஹ். அவருக்கு சொல்லப்படும், பிதஅலீமி வலதிகுமா அல் குர்ஆன். முழு உலகமும் துன்யா 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 துன்யான்னு துன்யாவின் பக்கம் ஓடிக்கொண்டிருந்துச்சு. நீ என்ன சொன்னாய்? வாப்பா, எனக்கு துன்யா வானம், நீ அல்லாஹ் கிட்ட நாளைக்கு ஆகிரத்துல சொர்க்கத்தை மட்டும் சம்பாதிச்சுதா. மதரசால தந்த பிள்ளைகளை போட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தகப்பனும் குடும்பத்தினரும் அந்த ஹாஃபிஸ் கிட்டையும் ஆலிம் கிட்டையும் சொல்ற வார்த்தை என்ன? வாப்பா, துன்யா பத்தி யோசிக்காத, நீ துன்யால கம்பீட் பண்ணாத, எப்படியாவது அல்லாஹ் கிட்ட கெஞ்சி நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கிட்ட எனக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்திரு. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் வாக்கு மீறக்கூடியவன் அல்ல.
அல்லாஹ் கொடுப்பான் கண்ணியத்தை கியாமத்துடைய நாள்ல முழு சமுதாயத்துக்கு மத்தியிலையும். This is the identification, this is the recognition, this is the status, this is the stature, this is the position, this is the izzah. அல்லாஹ் கொடுப்பான் கண்ணியத்தை. எவ்வளவு அடிப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஏற்றிப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, முழு சமுதாயமும் ஆலிம்கள், ஹாஃபித்கள், ஆலிம்களுடைய பெற்றோர்கள், ஹாஃபித்களுடைய பெற்றோர்கள், முழு உலகமும் உடைய பார்த்து சிரிக்கட்டும் பரவாயில்ல. நாளைக்கு கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுடைய தர்பார்ல, அல்லாஹ்வுடைய தர்பார்ல, அல்லாஹ்வுடைய கோர்ட்ல உனக்கு கண்ணியம் கொடுக்கப்படும். ஆகவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய மதிப்பை விளங்கி அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில வாழ்ந்து அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில மௌத்தாக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ், கண்ணியமானவனே, யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், குற்றங்கள் குறைகள் தப்புகள் தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் யா அல்லாஹ் உனக்காக வேண்டி அவர்களை வாழ வைக்கணும். யா அல்லாஹ், எங்களோட மனோ இச்சைகளுக்காக வேண்டியும், எங்களோட ஆசைகளுக்காக வேண்டியும், எங்களோட துன்யாட ஆசைகளுக்காக வேண்டியும் அவர்களை குர்பான் செஞ்சிட்டோம். யா அல்லாஹ், அதுக்காக நீங்களே மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட பிள்ளைகளை உனக்கு விருப்பமானவர்களா ஆக்கிறியா அல்லாஹ். நாளைக்கு அவர்கள் மூலமாக நாங்க சொர்க்கத்துக்கு போகணும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட அந்தஸ்து நாளைக்கு சொர்க்கத்துல உயர்த்தப்படணும். யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகள், எங்கட குழந்தைகள் மூலம் யா அல்லாஹ் அதுக்குண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திட்டா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், பலவீனமானவர்கள் நாங்க. யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு பொருந்திக்கோ. யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சு பொருந்திக்கோ. யா அல்லாஹ், ஏற்றுக்கோ. யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. الحمد لله، الحمد لله الذي لم يخلق خلقه عبثا ولم يتركه سدى بل خلقهم لأمر عظيم وخطب جسيم عرض على السماوات والأرض فأبين وأشفقن منه إشفاقا